என்ன பார்த்துட்டியா? பார்த்துட்டேண்ணா. ஏரியாலே இதான் பெரிய வீடு, 2 சைக்கிள் இருக்கு. எடுத்தோன்னா ஆளுக்கு ஒன்று. எப்படி? சரி தூக்கிடலாம் வா. அவனை அவனை யாருண்ணே யாரு? நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு ஏன்னா அப்படி பண்ணுற? வாடா. சரி சரி. நீ அங்கே ஆச்சிருக்கான்னு பார்த்துக்க, நான் அப்படி போகிறேன். ஓகேண்ணா. இந்த செப்பலை நொய் நொய்னு கண்டுப்போம். என்னாச்சு? நாயினே பார்த்து பார்த்துட்டேன். பிஸ்கெட் போட்டா போயிட போகுது. சைக்கிள் அங்கே இருக்கு. பார்க்கல, கேமரா இல்லை. ஓகே, இதே சைக்கிள் லாக் ஆகிடுடா. இப்போ என்னென்ன பண்ணுறது? உன்கிட்ட ஃபோன் இருக்காடா? இல்லைண்ணா, ஒய்ஃப் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டேண்ணே. என்னென்ன பண்ணுறது? இப்போ ஒன்றையாச்சும் எது இருக்காண்ணா? இந்த நேரத்தில் ஒய்ஃப் தான் முக்கியமான உனக்கு. என்னடா பண்ண சொல்கிற? இப்போ உன்கிட்ட அது ஃபோன் இருந்தால் எடுத்து பண்ணுனேன். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது இப்போ? இப்போ இருக்கிறதே ஒரே ஆப்ஷன் தான். லைட்டை டக்குன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். நீ டக்குன்னு இதை பார்த்து ஐயோ அண்ணே அடிச்சடி யாரும் கதவு திறக்கிற சத்தம் கேட்குதுண்ணே. வேற வழி இல்லடா, போய் பேச சமாளிச்சிட வேண்டியதான். வரும். ஐயோ கேப் போடுறேன். ஐயோ நீ விளக்க மாட்டா. ஐயோ யாரா நீங்கள்? சார் தேங்காய் பத்து இருக்கா சார்? யாரா நீங்கள் 2 மணிக்கு வந்து தேங்காய் பத்து கேட்குறீங்க? தோசைக்கு மாவு இருக்குது சார், ஆனால் சட்னிக்கு தேங்காய் இல்லை சார். சார்ரா, நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் யார்? சார் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் ஒரு கிளீனிங் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கேன் சார். நானும் என் ஃப்ரெண்டு நானியும். ஐயா சரி. எங்கப்பா உங்கள் கிளீனிங் கேட்கலாம்? எப்படின்னா ஜெஸ்ஸி போட்டுட்டு வருவீங்களா? சார் என் ஃப்ரெண்டு அஸ்வின்ன்றவன் V-ஷேப் ஜாக்கி சட்டி போட்டுன்னு ஜெஸ்ஸியோட தச்சு வச்சிருக்கான் சார். எங்கள் மாமா இன்ஸ்பெக்டர் தான், அவங்க வந்து தக்காளி கொடுப்பாங்க. வாங்க போகிறாளே. ஐயோ போயிட்டாங்க. இந்த மாதிரி நான் பேசும்போது எவனாவது ஓடினாங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? ஒரு சார் உள்ளவா பார்த்துக்கலாம். ஐயோ சார், எங்கள் மாமாவும் இன்ஸ்பெக்டர் தான், தேங்காய் பஃப் கொடுப்பாங்க, தக்காளியும் கொடுப்பாங்க. ஐயோ அப்படி ஐயோ சார் விட்டுருங்க சார். சைக்கிளை தூக்கிட்டு போயிடலாமாண்ணே? திரும்பிமா எப்போ ஆள் விடுறா சாமி. நான் குறி வச்சா ஒரு இளவும் உழுவாது.